டேய் என்னடா அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? வழக்கமா கண்டென்ட்டை பிளாக் பண்ற சபரி இன்னைக்கு கண்டென்ட் கொடுக்குற பார்வதியை பிளாக் பண்ணியிருக்காரு. நீ கால வச்சு மிதிப்ப, ஷூ வச்சு மிதிப்ப. எல்லாரும் அமைதியா இருங்க, நீங்களா அமைதியா இருங்க ப்ளீஸ். நீங்க பேசாதீங்க. இருந்தாலும் சபரி இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். பிக் பாஸை தடை செய்யணும்னு போராட்டம் கூட பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இதுக்குதான். நீங்க கண்ணில் அடிச்சாலும் சரி எதில் அடிச்சாலும் சரி கண்டென்ட் கொடுக்கறது நிறுத்த மாட்டாடா பாரு. ஃபயர். இன்னைக்கு கண்டென்ட்டே அவங்க தான். ஓகே, அப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பார்வதிக்கு இழைக்கப்பட்ட அநீதி. அப்ப மட்டும் எங்க போச்சு உங்களுடைய கேர்னு நான் கேக்குறேன். அமீர் தீபக் குறும்படம். தீபக் சாரே சொன்னார், வாங்க நீங்களே சொல்லுங்க தீபக் இந்த பஞ்சாயத்துக்கு. கானா வினோத் கெட்ட வார்த்தை பேசினாரா? நான் கேட்டேன், நீங்க நாக்கையும் நீட்டுனீங்க. அப்புறம் கொஞ்சம் சில்றீங்க, சின்ன சின்ன பிரச்சனை. அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்ப்போம். தலையானோன்னு நான் சொல்ற ஃபர்ஸ்ட் வார்த்தை கங்க்ராச்சுலேஷன் பாரு. இந்த மாதிரி சபரி பண்ணும்போது தான் கடுப்பாகிறது. எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு அளவு மாதிரியே நடிக்கிறான். ஐயா ஒரு நாளைக்கு இந்த வீடு கிராமமா இருக்கும். இவன் வேற என்னத்தையாவது பேசிட்டு கிடப்போம், வாயை மூடுறாது. அடுத்து ஒரு ஃப்ரேமுங்க, பார்வதி கண்ணில் அடிபட்டு ரொம்ப ஃபீலிங்காக பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா அது போஸு, எதையாவது ஒன்று தின்னுக்கிட்டே இருக்கிறது. யார் அவரு? இந்த பாரு, நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்வதி மேட்டரை பார்த்துருவோம். வண்ணத்தில் என்னடி காயம், இது வண்ணத்தில் செய்த மாயம். இந்த வாரத்துக்கான கேப்டன் போட்டி நடந்தது. பாட்டில் மணி, திவ்யா, பார்வதி, சபரி இவங்க 3 பேருக்கும் நடந்துச்சு. இப்போ இவங்க 3 பேர் விளையாடுறாங்க. சென்டர்ல 4 பாட்டில் இருக்கு. ஒவ்வொரு பாட்டில் எடுத்துட்டு வந்து அவங்க வட்டத்துக்குள்ள வைக்கணும். கடைசியா போட்டி நிற்கும் போது யாருக்கிட்ட ஜாஸ்தி பாட்டில் இருக்கோ அவங்க வின்னரு. போட்டியாளரின் கையில் உள்ள பாட்டிலை மற்ற போட்டியாளர்கள் பிடுங்க முயற்சிக்க கூடாது. ஒரு பாட்டில் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு பாட்டில் எடுக்க போகணும். ஒரே டைம்ல 2 பாட்டில் எடுத்துட்டு வரக்கூடாது. தன்னோட பாட்டில் கையை வச்சோ காலை வச்சோ நம்ம தடுக்க முயற்சி பண்ணக்கூடாது. யார் பக்கம் அதிக பாட்டில்கள் உள்ளதோ அவரே இந்த வாரத்துக்கான வீட்டுத்தலை. உங்களுக்கு கொடுக்கறது பூராவே சின்ன பசங்களோட விளையாடுறாண்டா, அதுலயும் வைலன்ஸோட விளையாடுறது. இப்ப கொடுத்துருக்கிற கேமை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ்ன்னு ஒரு சம்பவமே எங்க கிடையாது. ஒன்லி ரன்னிங் மட்டும்தான். பாட்டில் எடுத்துட்டு வந்து உங்க வட்டத்துக்குள்ள வைக்கணும். இதே மாதிரி மற்றவங்களும் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி வச்சு ரவுண்ட் எண்டில் யாருக்கிட்ட அந்த பாட்டில் அந்த டைம் நிற்கும் போது யாருக்கிட்ட ஜாஸ்தி அந்த பாட்டில் இருக்கோ அவங்க வின்னரு. சின்ன பசங்கள்கிட்ட கொடுத்தா கூட அவ்வளோ சூப்பராக விளையாடுவாங்களேடா. இவனுங்க என்னன்னா டிஃபென்ஸ்னு ஒன்று இருக்கு, நம்ம புதுசாக இந்த மாதிரி விளையாடலாம் அப்படின்னு இவனுங்க ரகத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. உங்களுக்கு கொடுக்கறது பூராமே குழந்தைங்க கேம் தான். அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் ரூட்டில் விளையாண்டுட்டு இருக்கீங்க. 2 பொண்ணுங்க ஒரு பையன் இருக்கான். அது எப்படி அவரு கூட டிஃபரெண்ட் கேம் விளையாட விடுவாங்க? அந்த டாஸ்க்கை படிக்கும்போது கரெக்டாக நோட் பண்ணீங்கன்னா தெரியும். அதில் டிஃபென்ஸ் கேம்னு ஒன்று இல்லை. இவங்களா ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி இவனுங்களா ஒன்று விளையாட போய் தான் பார்வதிக்கு கண்ணில் அடிபட்டிருக்கு. இவங்களுக்கெல்லாம் ரூல்ஸ் புக்கு கொடுத்தா பத்தாது. ஒரு டெமோ வீடியோ ஒன்று ஓட்டினா தான் இவங்க இதை பார்த்து விளையாடுவாங்க. ஆனால் பிக் பாஸும் இவங்க இதை புரிஞ்சுக்காம தான் விளையாடுறாங்க. டிஃபென்ஸுன்னு ஒன்று இல்லை அப்படிங்கிற நோட்டிஃபை பண்ணாமலே அவரும் ஓகே கண்டென்ட் கிடைக்குதுன்னு அப்படியே ஃப்ரீயாக விட்டார் போட்டிருக்கு. இவனுங்களும் வழக்கம் போல் எல்லா சீசன் மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு இஷ்டத்துக்கு ஒரு ரயில ஓட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. விளையாடும் போது சபரியோட முட்டி வந்து பார்வோட கண்ணில் பட்டு அடிபட்டிருக்கு. சபரி வந்து வேணும்ட்டே பண்ணல. இதுல வந்து நம்ம யாரையும் பிளேம் பண்ணிட முடியாது. அப்புறம் இதுக்கப்புறம் ஒன்று நடக்கும். திரும்ப ஆடி பார்க்கலாம். ஓகே பிக் பாஸ் சூப்பர். ஃபர்ஸ்ட் நடந்த மேட்சை கேன்சல் பண்ணிட்டு ரீகேம் வச்சாங்க. அடிச்சுதான் விளையாடுவியா? ஆடி. அந்த ரீகேம்ல பார்வதியும் திவ்யா கணேஷும் ஃபவுல் பண்ணிட்டாங்க. அதனால கனியும் சாண்ட்ராவும் அவங்க 2 பேரையும் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க.
அவுட்டா ஓகே அவுட் அவ்வளவுதான். திவ்யா அவங்க சொன்னதை கேட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனால் பார்வதி விடவே இல்லை. நான் டிஸ்குவாலிஃபை ஆனாலும் நான் டிஸ்ட்ராக்ட் தானே பண்றேன். வழக்கம் போல் நம்ம தலைவி எல்லாம் பண்ணுறது தானே. அவங்க யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. பிக் பாஸ், விஜய் சேதுபதி இவங்க 2 பேரையும் தவிர வேற யார் சொன்னதையும் கேட்டதே கிடையாது. இது சபரியோட பாட்டிலை எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சபரி வந்து அவங்கள தடுத்து நிறுத்துறாரு. அவர் தடுத்து நிறுத்தினாருன்னு சொல்றதை விட அடிச்சு நவுத்திட்டு இருக்காருன்னு வேணா சொல்லலாம். ஏன்னா பார்வதியை தடுத்து நிறுத்துறதுக்கு இப்படியெல்லாம் தள்ளணும்னு எல்லாம் கிடையாது. அவங்கள நார்மலாகவே அவங்கள பிளாக் பண்ணி இருக்கலாம். பட் அவர் அதை செய்யலை. இடிச்சு தள்ளுறது, தள்ளி விடுறது, அது மாதிரி ரொம்ப அக்ரெசிவா பண்ணிட்டு இருந்தாரு. இருந்தாலும் பார்வதிக்கு இந்த அளவுக்கு பண்ண வேணாம்னு தான் தோணுச்சு. எனக்கு வர்ற கோவத்துக்கு ஏதாவது பண்ணிடலாமான்னு. அதே நேரத்தில் பார்வதியும் வழக்கம் போல வாய் நிறைய விட்டாங்க. அது எப்பவுமே அவங்க பண்றது தான். சரி, இந்த மாதிரி சபரி பண்ணிட்டாரு. அவர் கேம்காக பண்றாரு இல்லை டாஸ்க்காக, எதுக்காக வேணாலும் இருக்கட்டும். இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுக்கு அப்படி ஒரு ஆக்டிங்கை போட்டாருன்னே தெரியல. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பேர் சொல்றாங்க. எனக்கு தெரியும் இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுதான் இருந்தாலும் ஃபேக்குங்கிறாங்க. ஒரு மாதிரி கஷ்டம். இவ்வளவு நேரம் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தேன், என்ன பார்த்தோன்னா சோக மியூசிக் வாசிக்கிறியா? இதனாலதான் சபரி எல்லாருமே சொல்றாங்க ஃபேக்குன்னு. நடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் பண்றதெல்லாம் ரியலா தெரிய மாட்டேங்குது. இப்படியும் பண்றாரு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஆக்டிங்கும் போடுறாரு. இருந்தாலும் ஃபேக்குங்கிறாங்க. ஒரு மாதிரி கஷ்டம். கங்க்ராச்சுலேஷன் பார்வதி எவ்ரிவன். இதுக்காக சபரிக்கு வந்து ரெட் கார்டெலாம் கொடுக்க மாட்டாங்க. வேணா ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. கொடுக்குறாரான்னு பார்ப்போம். அடுத்த பிரச்சனை, நம்ம கானா வினோத் கெட்ட வார்த்தை பேசினாரா? நாமினேஷன் நடக்கும்போது நம்ம கானா வினோத் என்ன பண்ணுவாருன்னா, பார்வதியை வச்சு சபரிக்கு ஒரு கவுண்டர் கொடுப்பாரு. அவளுக்கு கண்ணு அடிபட்டுக்குது, அவளை போய் பாரு. அப்போதான் கமருதீனுக்கும் கானா வினோத்துக்கும் ஒரு சண்டை ஏற்படும். அவர் மக்குருதீன், கமருதீன் கிடையாது. ஒரு நிமிஷம். அந்த ஒரு சண்டையில தான் அந்த 2 பீப் வேர்ட்ஸ் வருது. பேசலாம் விடுங்க. அது யார் பேசுனாங்க, என்ன பேசுனாங்க, அந்த இடத்துல கிளாரிட்டியா அவங்க கரெக்டா காமிக்கவே இல்லை. அந்த பீப் மட்டும் வருது, ஆனா அது யார் பேசுனாங்கிறதான் சரியா காமிக்க மாட்டேங்கிறாங்க. அது கமருதீன் பேசினாரா இல்ல கானா வினோத் பேசினாரா அப்படின்னு எதுவும் நமக்கு கரெக்டா கிளாரிட்டியா தெரியாது. அது தெரியாம நம்ம எதுவும் சொல்லவும் முடியாது. மத்தவங்க யாரும் பேச வேணாம். எவனே தெரியல தம்பி, மரியாதை இல்லாம கத்துறாங்க. ஆமா சார். ஒருவேளை இதை வச்சு பிக் பாஸ் ஒரு குறும்படம் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காரா என்னன்னு தெரியல. வியானாவும் சுபிக்ஷாவும் இவர் இந்த வார்த்தை பேசினாருன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க கேட்டாங்களாம். ஆனா இவரு இந்த மாதிரி நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி இவரு நிரூபிக்கிறாரு. பாருங்க, அப்படிப்பட்ட தரங்கட்ட வார்த்தை என் வாயிலிருந்து வரவே வராது. அப்படி நான் பேசவும் இல்லை. இது உண்மை, சத்தியம். நீங்க கேட்டீங்களா? நான் கேட்டேன், நீங்க நாக்கையும் நீட்டுனீங்க. கடைசி வரைக்குமே நான் அந்த வார்த்தையை பேசவே இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. கானா வினோத் வந்து கெட்ட வார்த்தை பேசியிருந்தா அது கண்டிப்பா தப்பு தான். ஆனா சுபிக்ஷாவும் வியானாவும் இதே ஒரு ஆயுதமா வச்சு அவர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க கானா வினோத. லிவிங் ஏரியால நடந்தது நீ கேக்குறனா கேளு. ஏன்னா அவர் அந்த வார்த்தையை அப்ப பேசியிருந்தா அப்பவே நீங்க கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு நாமினேஷன்ல வரலங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் பேசுறாங்க. இப்போ அவருக்கு பெரிய பெருமை நாமினேஷன் வரல. போனாலும் நீங்க எனக்கு சுபிஷா போடுறதுனால நாமினேஷன் வந்தேன்றாரு. இது வரைக்கும் நம்ம பிக் பாஸ்ல பல கெட்ட வார்த்தைகள் பேசியிருக்காங்க. சண்டை நடக்கும்போது வார்த்தைகளை விட்டுருக்காங்க. அப்பெல்லாம் கேட்காத நம்ம சுபிக்ஷாவும் வியானாவும் இப்போ இதுக்கு வந்து கேட்குறாங்க. எந்த பிரச்சனையும் கிடைக்கல. இப்போ நம்ம வந்து இங்க வீட்டுல இருக்கிறோம்னு தெரியணும், அவ்வளவுதான். சமூகத்து மேல இருக்கிற அக்கறையோ இல்ல பிக் பாஸ் மேல இருக்கிற அக்கறையோ அநீதியை தட்டி கேட்கணுங்கிற அக்கறையோ எல்லாம் கிடையாது. அம்மாவுக்கு கால மாடு மேல எல்லாம் பத்தாவும் கிடையாது. என் மேல காண்டி என்ன புடிச்சு உள்ள போறதுக்காக வந்துக்கிறாங்க. கானா வினோத் வியானாவை பத்தி எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. அவங்கள கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு.
கஸ்டமர் எதிர்க்க வந்து அவங்க மட்டும் தெரியணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அதுக்கு பழி வாங்கணும். எனக்கும் கேட்டுச்சு நாக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்க்கல. நாக்கு ஒரு மாதிரி சுபிக்ஷாக்கு ஞாபகமே கிடையாது. வியானா தான் தூண்டி விடுறாங்க, நீ போய் கேளு. லிவிங் ஏரியாவில் நடந்ததை நீ கேட்குறேன்னா கேளு 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 கேளு. அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற. எப்பா இப்படி ஒரு விஷமா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. ஏன் மனுஷனை விட்டேன்னு தோணுது எனக்கு. அப்போ உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனையை கையில் எடுத்து அவங்க கேமை ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அதே போல பார்வதியோட பேரை வச்சு கானா வினோத் ஒரு கவுண்டர் கொடுத்தாருல, பேசுனே இல்லையா? நான் பண்ணியிருந்தா சாரி மன்னிச்சுக்கோ. அதுக்காக கானா வினோத் வந்து பார்வதி கிட்ட ஒரு சாரி கேட்டுருவாரு. அவர் என்டர்டெயின் பண்ணது அவங்களுக்கு பிடிச்சிருந்தது கெஸ்ட்டுக்கு, நீங்கள் அதை வந்து பண்ண வேணான்னு சொன்னீங்களே, என்ன காரணம்? அடுத்து அமீர் தீபக் குறும்பலம். அவரே வந்து சொன்னார் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுங்க அப்படின்னு கூட சொன்னார். தீபக் தான் அமீர் கிட்ட பீட் பாக்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. கொஞ்சம் குறைங்க, ரொம்ப கேட்டாச்சு. ஸோ தீபக் தான் அமீர்கிட்ட சொல்றாரு. அதை தான் அமீர் வந்து விஜய் சேதுபதி சார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. யாரு? தீபக் சாரே சொன்னார். பட் தீபக் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்டர்டெயின் பண்ணுங்க பட் இட் ஷுட் நாட் பி கியாட்டிக்ன்றது தான் அதுக்கான சென்ஸ். அந்த மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா தீபக்கு அன்னைக்கு பேசுனது இன்னைக்கு ஞாபகம் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா எப்படி நீங்க அதை டெலிகாஸ்ட் பண்ணீங்க ஒரு ஷோல? இப்போ நம்ம அதை சொல்லி பிரயோஜனம் இல்லை, பட் அது கடந்து போச்சு. அவரே தப்பான விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு, அதை எப்படி டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அமீர் மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது, ஆனா அவரை நீங்க குற்றவாளி மாதிரி காமிச்சிருக்கீங்க. இது வந்து ரொம்ப தப்பான விஷயம். நானும் இறங்கி வேலை செஞ்சேன் சார், நான் மட்டும் அவங்க மட்டும் பண்ணல. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, அமீர் வந்து வேலையே செய்யலைன்னு எஃப்ஜேவும் அரோராவும் சொல்லுவாங்க. ஆனா உண்மையா பார்த்தா அவர் வேலை செஞ்சிருப்பாரு. இது இவங்க 2 பேருக்கு கண்ணுக்கு தெரியல. சுடு தண்ணிலாம் ஊத்துன மாதிரி நான் பார்க்கலண்ணா. நீங்க பார்க்கலங்கிறக்க அவர் செய்யலன்னு ஆகாதுல. அவரு வேலை செய்யறது உங்களுக்கு தெரியலன்னா அதுக்கு அவர் என்னடா பண்ணுவாரு? உங்களுக்கு தெரியற மாதிரியே வேலை செய்யணுமாடா? அது எங்களுக்கு ஒர்க் பண்ணதே தெரியாதுலண்ணா, எங்களுக்கு தெரியணும்லண்ணா. சரி, உங்களுக்கு தெரியல, உங்க வேலை செஞ்சது தெரியாமையே போயிடுச்சு, நீங்க பார்க்கல, ஓகே. ஆனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுதான் சொல்றேன், நீங்க தனியா போட்டது எங்களுக்கு தெரியாது. சரி சாரி சார், நான் பார்க்கல, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு நாங்க பார்க்கல, எங்களுக்கு தெரியல, பார்த்தா தானே தெரியும், அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு நீங்க பண்ண தெரியாது, அட்லீஸ்ட் நீங்க வந்துட்டு அந்த வேலையை நான் முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு படி மேலே போய் நீங்க சொல்லி இருக்கணும் சார். வேண்டா, ஒரு மனுஷன் வேலை செய்யும் போது உங்ககிட்ட சொல்லிட்டா வேலை செய்வான், அப்பதான் எங்களுக்கு தெரியும் ஒரு மனுஷன் வேலை செஞ்சுட்டு சொல்லாம இருப்பானா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. லூசு. அது உங்க மிஸ்டேக். ஏப்பா முதல்ல அன்பு கேங், பாய்சன் கேங், இந்த 2 கேங் தான் இருந்துச்சு முதல்ல. ஸ்ப்ளிட் பண்ணி குரூப்ல இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போட்டுறோம். இப்போ 4 கேங் உருவாயிருக்கு. நியாயமா விளையாட வந்த நம்ம எப்படி ஒரு குரூப் பண்ணி கேங் பேங் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கனியோட அன்பு கேங் ஒரு பக்கம், இந்த பார்வதியோட பாய்சன் கேங் ஒரு பக்கம், இந்த வியானா, சுபிக்ஷா, விக்ரம் இவங்க ஒரு பக்கம், வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் எல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு கேங். இந்த மாதிரி ஒரு 4 கேங் உருவாயிருக்கு. எப்படி ஒரு குரூப் பண்ணி எப்படி சேஞ்ச் பண்றாங்க? வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து நாங்க குரூப்பிசத்தை ஒழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குரூப்பா சேர்ந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாரு, நான் தான் சொல்றேன், இந்த குரூப் உடைச்சு விட்டுருங்க. இந்த 4 கேங்லயும் இல்லாத ஆட்கள் யாரெல்லாம் அப்படின்னா, அமீர் ஒரு பக்கம், அப்புறம் கானா வினோத் ஒரு பக்கம், அப்புறம் அரோரா வந்துட்டு துஷார் இருந்த வரைக்கும் துஷார் கூடயே சுத்திட்டு இருந்தாங்க. இப்ப துஷாரும் போயிட்டாரு, இப்ப தனி மரமா இருக்காங்க. இனிமே யாரு கூட லிங்க் அடிக்க போறாங்கன்னு பார்க்கணும். அடுத்தது வந்துட்டு நான் கனியை நாமினேட் பண்றேன். கெமி கூட அப்பப்போ இண்டிவிஜுவல் கேம் ப்ளே பண்றாங்க. ஆனா அந்த ஒரு பவர் எடுத்து அது கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி எல்லாருமே ஒவ்வொரு கேங் கூட தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அன்பு கேங்கை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 3 கேங் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்காங்க. அந்த 3 கேங்கும் ஒன்னா சேர்ந்து இப்ப அன்பு கேங்கை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களே ஒரு கேங்குங்கிறது அவங்களுக்கே தெரியல போல. அவ்வளவு முதல்ல போனது சொல்றேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பாய்சன் கேங் கூட அந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டும் சேர்ந்துருக்காங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து யாரை நாமினேட் பண்ணலான்னு இப்போ ஓப்பனா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விக்ரமும் ரம்யா. நாமினேட் பண்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணவே கூடாது. இவங்க என்னன்னா ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரஜன் வந்து இன்னும் பெட்டர் பிளேயர், ஹி டிசர்வ்ஸ். சாண்ட்ராவும் பிரஜினும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. டைரக்ட் நாமினி நான் வந்து சுபிக்ஷா பண்றேன். ரொம்ப ஓப்பனாவே தெரியுது இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு இல்ல, பொதுவா அப்படி யார் கேட்டாலும் அப்படிதான் இருக்கும்.
ஸ்டார்டிங்கில் என்னமோ நாங்கள் தனித்தனியாக விளையாட போகிறோம், இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கான்செப்டே கொண்டு வர மாட்டோம் அப்படி இப்படின்னு எதுவும் கதை விட்டாங்க. ஆனால் எல்லா டாஸ்க்லேயும் எல்லா விஷயத்துலையும் சரி 2 பேரும் சேர்ந்து ஒன்றா தான் விளையாண்டுருக்காங்க. அந்த டிவி முன்னாடி மட்டும் 2 பேரும் சோஃபாவில் தனித்தனியாக உட்காந்துருக்காங்க. மற்றபடி எல்லாம் ஒன்றா தான் விளையாண்டுருக்காங்க. இதை வந்து கண்டிப்பாக விஜய் சேதுபதி உடைக்கணும். பார்க்கலாம். வெளியே போக போகிற அடுத்த நபர் கடைசியாக பிரவீனோட எவிக்ஷன் பற்றி சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சீசன்லேயுமே ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் நடக்குது. கேமுக்கு உண்மையாக இருந்தவர் அவர் தான். அடுத்தபடியாக தான் மற்றவங்கெல்லாம் வருவாங்க. அவரே தூக்கிட்டீங்களேடா. பிரவீன் ப்ரோ போனது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கு பதிலாக ரம்யாவை தூக்கியிருக்கலாம். சொல்லுடா. பரவாயில்ல, அவர் ஒருத்தர் தான் இருக்கிற வரைக்கும் நல்லா ப்ரோ ஆக்டிவாகவே விளையாண்டது கேமை. பிரவீன் வந்து வர்ற காலத்தில் ஒரு ஹீரோவாக வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஓகே, அப்போ அவ்வளோதான் நம்ம வீடியோ. நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.